வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மருத்துவ குணம் நிறைந்த இஞ்சி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு ஆயிலை ஊற்றி அது சூடானதும் அதில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற 100 கிராம் இஞ்சியை போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை எடுத்து அதையும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த தேங்காயையும் இஞ்சியையும் சேர்த்து ஒரு மிக்சியில் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கொதிக்க விடணும். நான் இன்னைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் 1 பிஞ்ச் அளவுக்கு வெல்லத்தை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.